ஜெய் ஸ்ரீ ஆகாஷ பிரத்திங்கிரா தேவி துணை திருவெண்காடு வடக்கு மடவிலாகத்தில் எழுந்தருளி அருள்வாளித்துக் கொண்டிருக்கும் ஸ்ரீ ஆகாஷ பிரத்திங்கிரா பீடத்திலிருந்து பிரத்திங்கிரா உபாசகி அபராஜிதா. இன்னைக்கு பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, உங்களது இல்லத்திலும் உடலில் உள்ள எதிர்மறை சக்திகளை விரட்டும் பிரத்திங்கிரா தேவி பற்றி இந்த பதிவில் நாம் இப்போ காண்போம். நல்லா வாழ்ந்திருப்பாங்க, திடீரென்று எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக டல்லாயின மாதிரி குடும்பம், தொழில், உடல் ரீதியான பாதிப்பு வந்துடும். உடனே மந்திரம் யாரோ வச்சிட்டாங்கன்னு மன ரீதியான பாதிப்புக்கு போயிடுவாங்க. எந்த மனிதனுக்குமே கஷ்டம் வரும்போது சோர்ந்து போயிடக்கூடாது. அப்பொழுதுதான் மன வலிமை அதிகமாக தேவை. அந்த மன தைரியத்தை கொடுக்கும் கலியுகத்தின் கண்கண்ட தெய்வம் பிரத்திங்கிரா தான். இன்றைய காலகட்டத்தில் பிரத்திங்கிரா பற்றி பலருக்கு தெரிந்தாலும் தேவியின் அற்புதங்கள், மகிமைகள் பற்றி முழுமையாக தெரியப்படுத்தவே இந்த பதிவுகளை நான் போட ஆரம்பித்தேன். ஆனால் இப்போவெல்லாம் பதிவு போடணும்னு எனக்கு தோணவே மாட்டேங்குது. ஏன்னா ஆகாஷ பிரத்திங்கிராவிற்கு தினமும் அபிஷேக ஆராதனைகள், யாக பூஜைகள் செய்ய செய்ய உறவுகள், நட்புகள், தெரிந்தவர்கள், தெரியாதவர்கள் என்று யாரிடமும் பேசவோ பழகவோ தோன்றுவதில்லை. எப்பொழுதும் ஆழ்ந்த அமைதிதான் தேவைப்படுகிறது. இந்த சோஷியல் மீடியா, யூடியூப் இதெல்லாம் எனக்கு பார்ப்பதற்கு நேரம் அதிகமாக கிடையாது. அதுக்கான ஒரு ஆர்வமும் எனக்கு இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகம் அப்படிங்கிறது சுய கட்டுப்பாடு, ஒழுக்கம், உண்மை, அனைத்து உயிர்களிடத்தும் அன்பு செலுத்துதல், அம்பாளை பற்றி பதிவு, நல்ல கருத்துக்களை மக்களிடம் சேர்த்தல், இதுதான் ஆன்மீகம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் ஆன்மீகம் என்ற பெயரில் சில பேர் பார்த்தீங்கன்னா, நான் தான் சாமி, நான் தான் சக்தி, அது இதுன்னு என்னென்னவோ பண்ணுறாங்க. உண்மை இல்லாத தகவல்கள் எல்லாம் பரப்புகிறாங்க. இதெல்லாம் பார்க்குறப்போ பதிவு போடணும்னு எனக்கு விருப்பமே இல்லாமல் போயிடுது. இருந்தாலும் எல்லா இடங்களிலுமே நல்லவங்களும் இருப்பாங்க, கெட்டவங்களும் இருக்கத்தானே செய்கிறாங்க. பலருக்கு பயனுள்ள தகவலை இந்த பதிவில் மட்டுமே நான் பேசுகிறேன். இப்போ நாம் பதிவுக்கு போவோம். உங்களுக்கு ஏதோ ஒரு தீய சக்தியோ செய்வினையோ உங்கள் எதிரிகள் செய்திருந்தால் உடல் சோர்வோ மனசோர்வோ அதிகமாக ஏற்படும். டாக்டர் உங்களுக்கு உடல் ரீதியான பாதிப்பு எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்ன பிறகும் கூட நோய் உங்களை படுத்தி கொண்டே இருக்கும். வீட்டில் எப்பொழுதுமே பிரச்சனையாகும், தொழில் முன்னேற்றம் இல்லாத தன்மையும் ஏற்படும். இதுபோல இருக்கும் பட்சத்தில் நீங்கள் ஒரு அமாவாசை தினத்தில் உங்கள் அருகில் இருக்கக்கூடிய பிரத்திங்கிரா ஆலயத்திற்கு நீங்கள் போங்க. அந்த ஹோமத்தில் உட்காருங்க. உங்கள் கையாலேயே மிளகாவும் போடுங்கள். அந்த ஹோம புகை உங்கள் மீது படப்பட துஷ்ட சக்திகளும் அதனால் ஏற்படக்கூடிய நோய்களும் கண்டிப்பாக விலகிடும். தொடர்ந்து இது போல நீங்கள் யாகத்தில் உட்கார்ந்து பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் மேலும் வீட்டிலேயே நான் சொல்கிறபடி நீங்கள் செய்யுங்க. அமாவாசையிலிருந்து தொடர்ந்து 7 நாட்கள் இந்த ராகுகால நேரம் வரும் இல்லையா, அந்த நேரத்தில் நீங்கள் ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்துக்கோங்க. உங்களுடைய இடது கையில் வச்சுட்டு நம்பிக்கையோடு நீங்கள் பிரத்திங்கிரா தேவியை வேண்டி உங்களது பிரச்சனையை சொல்லுங்கள். என்ன கஷ்டம் அப்படிங்கிறத அந்த எலுமிச்சம்பழம் உள்வாங்கிக்கும். நீங்கள் அதுகிட்ட சொல்லுங்கள். 9 முறை ஆன்டி கிளாக் வைஸில் உங்களை நீங்களே சுற்றிக்கிங்க. அடுத்து உங்கள் வீட்டிலோட நிலைவாசல் படியும் நீங்கள் சுற்றிக்கிங்க. பிறகு ஆள் நடமாட்டம் அதிகம் இல்லாத இடத்துல முளைத்திருக்கக்கூடிய சப்பாத்தி கள்ளி செடி இருக்கு இல்லையா, அதில் அந்த முள்ளில் போயிட்டு எலுமிச்சை பழத்தை நீங்கள் குத்திட்டு நீங்கள் வீட்டுக்கு திரும்பி பார்க்காம வந்துடுங்க. கல்லுப்பு கலந்த நீரில் நீங்கள் குளிச்சிடுங்க. இப்படி 7 நாட்கள் நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க. அமாவாசையில் யாகத்திலும் போய் உட்கார்ந்துக்குங்க. இப்படி செய்ய செய்ய எப்படிப்பட்ட செய்வனையும் தலைதெறிக்க ஓடிடும். செய்து பயன்பெறுங்கள். ஜெய் ஸ்ரீ ஆகாஷ பிரத்திங்கிரா தேவி துணை. நன்றி, வணக்கம்.